மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பதிவு எடுக்கப்பட்டது புதுக்கோட்டையுடைய புதுக்குளத்தில். இந்த ஏரியாவுடைய பிரதான சுற்றுலாத்தலம் இதுதான். பியூட்டிஃபுல்லாக ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சில மனிதர்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த தூண்டிலில் மீன் மாட்டின காட்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு பர்சனலாக இந்த இடத்த ஒரு 25 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே அட்டாச்சான ஒரு பிளேஸ் இது. இந்த குளத்தை வெவ்வேறு சூழ்நிலைகளில் நான் பார்த்துருக்கேன். இந்த குளம் நிறையா தண்ணியையும் பார்த்துருக்கேன், வத்தி போய் மைதானமாகவும் பார்த்துருக்கேன். இந்த குளம் ஒரு காலத்தில் குடி தண்ணீர் குளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்களுடைய குடிநீர் ஆதாரம் வேறு வேறு நிலைகளில் கிடைக்கப்பட்டதுனால இந்த குளத்தை குடிநீராக பயன்படுத்துகிறத விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இது சுற்றுலாத்தலமாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த குளம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக மேன்மேடாக பண்ணப்பட்ட குளம். இதை பற்றின இன்னொரு ஹிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த குளம் வெட்டப்பட்ட போது சேகரிக்கப்பட்ட மண்களை வச்சு இந்த ஊருடைய அரண்மனை, அதாவது இப்போ இந்த ஊருடைய நீதிமன்றம் செயல்பட்டுக்கிட்டு இருக்க அந்த பில்டிங் இந்த குளத்திலேருந்து தோண்டின மண்களை வச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹிஸ்டரியும் இருக்கு. இந்த குளத்தை நீங்க முழுசா சுத்தி முடிக்க 200 ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். அப்ராக்ஸா 2 கிலோமீட்டர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இதனால தான் இந்த குளத்துல நடைபயிற்சியை மேற்கொள்ற மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. கல்லூரி மாணவர்களுக்கு, காதல் ஜோடிகளுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு இடம். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி இந்த குளம் முழுக்க டைல்ஸ் எல்லாம் பதிச்சு மக்கள் உட்கார்றதுக்கு தேவையான நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்து சிறுவர்கள் பூங்காவும் அமைக்கப்பட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சரியான பராமரிப்பு இல்லாமல் இப்போ சேதமடைஞ்சிருச்சு. ஸோ இப்போ மறுபடியும் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டிஎன் கவர்மெண்ட்டு. இதனுடைய எஸ்டிமேஷன் காஸ்ட்டு 5 கோடி. ஸோ இதை வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா, போட்டிங் விட போகிறாங்க, பூங்காக்களை மேம்படுத்த போகிறாங்க, இரும்பு வேலிகள் அமைக்க போகிறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த இடத்த நீங்கள் புது பொலிவுடன் பார்க்கலாம். ஸோ இதுக்கிடையில் நம்ம இவரை மீட் பண்ணோம். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார். அவரை எழுப்பி நலன் விசாரிச்சுட்டு மறுபடியும் தூங்க வச்சுட்டு வந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் தான் இந்த இடத்த சுற்றி உள்ள நடைமேடை. ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்க்குறேன். இங்கே பாண்ட் வியூ அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இங்கே ரொம்ப சின்ன சின்ன வீடுகளாக இருக்கும். இப்போ இந்த இடமே முற்றிலும் மாறிடுச்சு. இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் அமரக்கூடிய இடங்கள்லாம் சேதம் அடைஞ்சிருக்கு. மக்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.